வணக்கம். இது பரச்சிவன் வலையொலி. நான் சேகர் கொலியர். இன்றைக்கு நம்ம அகத்தியன் அப்படிங்கிற வார்த்தைக்கான உட்பொருளை பார்ப்போம். அகத்தியன் யாரு, அதற்கான அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு, அது யாரை குறிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அகத்தியனை நம்ம பிரிச்சோம்னா அகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இயன் அப்படின்னா இயங்குறவன் அப்படின்னு அர்த்தம். அகத்தில் இயங்குறவன் அப்படின்னு அர்த்தம். அகத்தில் இயங்குறவன், நமக்குள்ள இயங்குறவன் யாரு? சிவன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சிவன் யாரு அப்படின்னா, ஆதி சிவன் யாரு அப்படின்னா பர ஐயன், பறையன், பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன். அவன் தான் நமக்குள்ளேயும் வாழ்றான். இந்த பூமியிலான ஒட்டுமொத்த உயிர்களின் மூலவனாக அவனே இருக்கிறான். அவனே இங்க உயிராக பரிணமிக்கிறான், உருவெடுக்கிறான். அப்புறம் இங்க உள்ள உயிர் பிரிந்த உடனே மேலேயே போயிடுறான் அப்படிங்கிறது தான் நமது ஆன்மீக நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுவாங்க, செத்து போன பிறகு மேலே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இதுதான் காரணம். மேலே யார்கிட்ட போயிட்டா? சூரியன்ட்ட போயிட்டான். சிவனடி பாதம் பணிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் யாரு? ஆதி சிவன் அப்படின்னா சூரியன், பரத்துல இருக்கக்கூடிய ஐயன், பறையன். அப்போ இந்த பறையன்ட்டு திரும்ப போயிட்டான் அப்படிங்கிறது தான் ஆன்மீக நம்பிக்கை. அந்த ஆதிப்பறையனான சிவசூரியன், இந்த உயிர்களின் மூலமான சிவசூரியன் இங்க மனிதர்கள்ட்ட உயிராக வாழ்றான், அகத்தில் வாழ்கிறான். அகம்னா உள்ளுக்குள்ள, நமது உள்ள வாழ்றான். உடலுக்குள்ள வாழ்றவன் அர்த்தம், இயங்குறவன் அர்த்தம். அகத்து இயன், இயங்குறவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அகத்தியன்னா யாரு? சிவன். சிவனே இங்க பிறந்து வளர்ந்தான், இந்த மொழியை நமக்கு உருவாக்கினான் அப்படிங்கிறதுல ஆன்மீகத்துல நம்பினாங்க. கடவுளே இங்க வந்தான், பிறந்தான், இறையனார். அவன் யாரு? பர ஐயன், பறையன். அதை இங்க விளங்கிக்கணும். அப்போ அகத்தியன்னா சிவபெரும் பறையனே அகத்தியனாக இங்க பிறந்து தமிழ் மொழியை உருவாக்கினான் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். தமிழ் மொழி இயற்கையாக மானிட வாழ்வில் சிறிது சிறிதாக இயற்கையாக பரிணமித்தது. எப்படி ஒரு காடு காஞ்சி கிடக்க காட்டுல மழை பெஞ்ச உடனே புல் பூண்டுகள்லாம் சிறிது சிறிதாக முளைத்து அது துளிர் விட்டு, இலை விட்டு, கிளை விட்டு, காய் விட்டு, கனி விட்டு அப்படி பரிணமிக்குது. அது மாதிரி இந்த தமிழ் தொடக்கத்துல இருந்து, ஆதி ஒலியிலிருந்து அப்படி சிறிது சிறிதாக பரிணமித்து வளர்ந்ததுதான் இந்த பறைமொழியான, பறை கிராதகமான தமிழ். பறைமொழி அப்படின்னா பறையன் மொழி. பறையன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், சிவன், அகத்தியன் அப்படி சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப அகத்தியன்னா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அகத்தியன்னா சிவன். இது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியல. தெரியாதவங்க இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இத மற்றவங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.